பிரேம்ஜின்னு சொன்னாலே வந்து சென்னை 28 கேங் வந்து மறக்கவே முடியாது. அவங்க தான் அவங்களோட செட்டு. இந்த க்ரூமிங் அப்போ அவங்கலாம் வந்து ஏதாவது செட்டப் பண்ணாங்களா? பிரேம்ஜி சார், வெங்கட் பிரபு சார், ஜெய் சார் எல்லாருமே வந்து அங்கே காமெடி பண்ணிட்டு அவங்க எல்லாமே செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் நம்ம அந்த ஃபிலிமில் வந்து ஒரு வேற ஸ்டைலில் பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்டைலில் வந்து இங்கே பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சார் ஒரு ரூமில் மேம் ஒரு ரூமில் வந்து செப்பரேட்டாக இருந்தோம். ஆனாலும் சாருக்கு நடுவில் அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்கவே இருக்கு. வந்து எட்டி பார்த்துட்டு நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் விடவே இல்லை. விஜயகுமார் சாரோட கிராண்ட் டாட்டர் அவங்களோட வெட்டிங்க்கு நீங்க தான் பண்ணீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பெரிய ஃபேமிலி, ஒரு நாள் ஒரு ஈவெண்ட் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஈவெண்ட்ஸ் வந்து அங்கதான் இருந்து பண்ணணும். அந்த இது பார்க்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் படம் ஞாபகம் தான் வரும். பெரிய பேலஸ் பார்த்து நிதானமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். கரெக்டா விஜயகுமார் சாருக்கு என்ன சொல்ற வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணும். பசங்க ஸ்ப்ரே அந்த டேபிள் அழகான டேபிள் மேல ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருப்பாங்க. எடுக்கிறேன்னு சொல்லி எந்த செலிபிரிட்டிக்கு மேக்கப் போடும்போது உண்மையிலே பயந்தீங்க? நான் பயந்தது வந்து ராதா மேம். முன்னாடி எல்லாம் பண்ணதோட அவங்க ஒரு சீனியர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க எப்படின்னு அனுப்புவாங்கன்ற ஒரு பயமாவே போனேன். ஆனா அவங்கள மாதிரி ஜாலியா யாருமே கிடையாது. வாரத்தான் சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு. வேற எந்த செலிபிரிட்டிக்கு நீங்க மேக்கப் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? த்ரிஷா மேம் தான் ரொம்ப நாள் வெயிட்டிங்ல. சூப்பர். ஏன் த்ரிஷா மேம்? பொன்னியின் செல்வன் ரொம்ப அழகா இருந்தாங்க அவங்க. ஓகே. இருக்கிறதோட இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. 90s கிட்ஸோட மொரட்டு சிங்கிள் அந்த 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 கேங்கே தலைவர்னா அது பிரேம்ஜிவர் தான். ஃபைனலாக அவருக்கு வந்து மேரேஜ் நடக்குது. இந்த மேரேஜுக்கு இந்த மேக்கப் க்ரூமிங்கான விஷயம் நீங்க தான் பண்ண போறீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆல்ரெடி நமக்கு பிரேம்ஜி சார், வெங்கட் பிரபு சார் எல்லாரும் கூட நம்ம முன்னாடியே வந்து ஒர்க் பண்ணோம். ஓகே. உங்களுக்குலாம் ரீசெண்டா இப்பதான் தெரியும். எங்களுக்கு வந்து ஒரு 5 months முன்னாடியே தெரியும் எங்களுக்கு இந்த மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. எங்களுக்கு அப்பவே எங்களுக்கு அந்த பத்திரிக்கை சோஷியல் மீடியா வந்து வைரல் தெரிஞ்சனால தான் தெரியும். உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சார் கூட ஒர்க் பண்ணும்போது அப்பவே வந்து உங்க டீம் தான் வரணும் எல்லாருமே எங்க வெட்டிங்க்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதனால அப்பவே தெரியும். நாங்க ரொம்ப நாளா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மெயினா அந்த சென்னை 28 கேங் வந்து மீட் பண்ணணும்ன்றதுக்காக ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணது. இதோ ஃபைனலா சக்சஸா முடிஞ்சாச்சு. ஓகே. ஸோ மேக்கப்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து பசங்க அந்த அளவுக்கு மேக்கப் போட்டுக்க மாட்டாங்க. இப்போ இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த என்னென்னவோ விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இப்போ முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி பிரேம்ஜி அவர்களுக்கு ஏதாவது முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணீங்களா இந்த மேரேஜ் டேட் வரதுக்கு முன்னாடியே? ஆமாம், சாருக்கு வந்து நாங்கள் க்ரூமிங் பண்ணியிருந்தோம். ஸ்டுடியோக்கு வர சொல்லியிருந்து அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து க்ரூமிங் சர்வீஸ் பண்ணியிருந்தோம். இந்து மேம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையல் மேக்கப் எடுத்திருந்தாங்க. ஓகே. மேக்கப் எப்படி வந்து வெட்டிங்க்கு முன்னாடி எந்த லுக்கு போனால் நல்லாயிருக்கும், எந்த ஜுவல் போட்டால் நல்லாயிருக்கும்ன்றது டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரையல் மேக்கப் வந்து நம்ம ஸ்டுடியோவில் எடுத்திருந்தோம் பண்ணியிருந்தீங்க. ஓகே. பிரேம்ஜி அவர்கள் வந்து வரும்போது வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அவர் ஏதாவது சஜஷன் கொடுத்தாரு? இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி தான் ஹேர் வேணும், இந்த மாதிரி தான் பியர்ட் வேணும்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது சொன்னாரா? இல்லை, சார் எப்பவுமே செம்ம கியூட். அவங்க வந்து நம்மளோட ஃப்ரீடம் விட்டுடுவாங்க. நீங்கள் எது பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணி தரீங்களோ அதுவே போகணும். மற்றபடி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்து மேம்க்கு மட்டும் வந்து ரொம்ப நல்லா அழகாக ரெடி பண்ணணும்னு ரொம்ப ஆசை அவருக்கு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்து மேம்க்கு வந்து ஒரே ஒரு ரிக்வயர்மெண்ட் தான், ஹேர் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது, நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஒரு சட்டிலான மேக்கப் கொடுங்க, ஓவர் டூவா மற்றவங்க மாதிரிலாம் எனக்கு தெரியக்கூடாது, நான் அவன் தான் இருக்கணும்ன்றது சொன்னாங்க. ஓகே. ஓகே. அவங்க நிறைய வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இன்ஸ்டா பேஜில் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு ரெடி பண்ணி ரத்னா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி லுக் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ வந்து இந்த க்ரூமிங் பண்ணும்போது ஆகட்டும், இவங்களுக்கு மேக்கப் போகிறதாகட்டும், அவங்களோட மேக்கப் லுக் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து பிரேம்ஜி என்ன ரியாக்ட் பண்ணாரு அதை பார்த்துட்டு? 2 பேரும் ஆக்சுவலாக தனித்தனியாக பிரிச்சுட்டோம் நாங்கள். ஓகே. ஒன்றா போடல. ஏன்னா மேம் வந்து அவங்க பார்க்கணும் அந்த சர்ப்ரைஸ், அந்த சர்ப்ரைஸை காமிக்கணுன்றதுக்காக சார் ஒரு ரூம்ல மேம் ஒரு ரூம்ல வந்து செப்பரேட்டாக இருந்தோம். ஆனாலும் சாருக்கு நடுவில் அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்கவே வந்து எட்டி பார்த்து நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் விடவே இல்லை. சார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கம்ப்ளீட்டா அவங்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக வந்து வாவ் சூப்பரா இருக்க, ரொம்ப அழகா இருக்கீங்க, சதைக்கு வச்ச மாதிரி இருக்கீங்க, அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்லா ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் மாதிரி. அதே மாதிரி அவருக்கு பாத்தீங்கன்னா
நம்ம அந்த ஃபிலிம்ல வந்து ஒரு வேற ஸ்டைல பார்த்துட்டு இங்க வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்டைல்ல வந்து இங்க Okay. பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஓகே. சேர்ல உட்காந்துட்டு அவங்கள ஹக் பண்ற மாதிரி அந்த ஹாட்ல நாங்க காமிச்சிருப்பேன் நான் அந்த Okay. வீடியோல எல்லாம் ஹாட்ல வச்சு ரொம்ப அழகா இருந்தது. அவங்க ஒரு மேட் ஃபார் ஈச் அது கப்பல்ஸ் பாத்தீங்கன்னா. ஓகே. ஸோ இந்தவங்களுக்கே வந்து இந்த அளவுக்கு வந்து சஜஷன் சொன்னாங்கன்னா அவங்க வந்து வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்லை எனக்கு இந்த லைட்டா போடுங்க, ஹேர் ஹெவியாக இல்லாம வேற ஏதாவது இந்த ஜுவல்ஸ்ல காஸ்டியூம்ஸ்ல அவங்க ஏதாவது சஜஷன் கொடுத்தாங்களா? ஆக்சுவலா நிறைய ஜுவல்ஸ் வந்து ஜாஸ் கலெக்ஷன் தான் நிறைய ஜுவல்ஸ் வந்தது. அங்கே ஜுவல்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்களே செலக்ட் பண்ணாங்க. அவங்க டெசிஷன்ல என்ன கொடுத்துட்டாங்க, நீங்க எது இருந்தா நம்மளுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க, எல்லாமே என் பொறுப்புன்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஏற்கனவே நாங்க எல்லாமே பார்த்து பெஸ்டா பண்ணுவோம். ம். இன்னும் இது வேற சொல்லிட்டாங்களா, எங்களுக்கு ஓவரா பெஸ்டா பெர்ஃபெக்ஷனா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி அவங்க ஜடையில வந்து கஸ்டமைஸ் பண்ணி வெயிட்டா இருக்க கூடாதுன்னு சொல்லி நெட்ல நாங்க ஆரி ஒர்க் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்டா வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஓகே. ஃபிளாஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் பண்ணி டிஃப்ரெண்டா கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ பிரேம்ஜின்னு சொன்னாலே வந்து சென்னை 28 கேங் வந்து மறக்கவே முடியாது. அவங்க தான் அவங்களோட செட்டு. படத்தை எந்த அளவுக்கு க்ளோஸோ அதே மாதிரி ரியல் லைஃப்லையும் க்ளோஸஸ். கல்யாணத்துலேயே பார்த்துருப்போம் அந்த வீடியோவில் வந்து அவ்வளோ க்ளோஸாக செம ஜாலியாக இருந்தாங்க. இந்த க்ரூமிங் அப்போ அவங்களாம் வந்து ஏதாவது சேட்டை பண்ணாங்களா? நாங்க ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன். எனக்கு மெயினா அவங்களெல்லாம் ஒருத்தர் பார்க்கணும், எல்லா கேங்கும் ஒரே இடத்துல பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ஒரு லக்கியே சொல்லலாம் நான். ஓகே. எல்லாருமே ஒருத்தர் பிரேம்ஜி சார், ம். வெங்கட் பிரபு சார், தேவ் சார், ஜெய் சார், எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியில அவங்க வெட்டிங் இருந்தால் எப்படி ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட என்ன சொல்ற அவங்களோட ஒய்ஃப் பசங்க எல்லாருமே வந்து மிங்கலாயி அழகா ஒரு வேலை வந்து அவங்கவுங்க எடுத்து போட்டுக்கணும் அவங்க வெட்டிங் மாதிரி பண்ணது ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்தது. அங்கே காமெடி பண்ணிட்டு அவங்க எல்லாமே செட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பின்னாடி எல்லாம் பாய்ஸ்ல எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டு ஒரு அரட்டை வச்சுட்டு அது ஒரு ஜாலியா இருந்தது பார்க்கறதுக்கு. லைவ்ல பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சாருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு மேக்கப் போட்டுருந்தீங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணது. இல்ல அதுக்கு முன்னாடி பிரேம்ஜி சாருக்கு வந்து நாங்க மேக்கப் பண்ணியிருந்தோம். இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு முன்னாடியே? முன்னாடியே நாங்க பிரேம்ஜி சாருக்கு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வெங்கட் சாருக்கு நம்ம பண்ணியிருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் தான் அங்க பேசப்பட்டது மாதிரி வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம அந்த வெட்டிங்காக ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது கிடைச்சது ரொம்ப. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சார் விஜயகுமார் சாரோட கிராண்ட் டாட்டர் அவங்களோட வெட்டிங்க்கு நீங்கள் தான் பண்ணீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸே தெரியல. என்ன தெரிய ஆரம்பிச்சதே வந்து அந்த வெட்டிங்ல வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ராதா மேம் வந்து கொஞ்சம் வைரல் ஆச்சு. இது வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு. எங்க போனா ஒரு நார்மலான ஒரு கிராமத்துக்கு போனா அங்கேயும் வந்து சொல்றாங்க, ரத்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் நீங்க தான் எல்லா இடத்துலயும் தெரியுறீங்க, நீங்க தான் வெட்டிங்க்கு பண்ணீங்களாமே அப்படின்னாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவங்க ஃபேமிலியில எல்லாமே நானும் அந்த டைம்ல எல்லாருமே மீட் பண்ணோம். மீனா மேம்ல இருந்து ஸ்னேகா மேப்ல இருந்து எல்லாருமே வந்து அட் அ டைம்ல வந்து மீட் பண்ணி அதுவும் பாத்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி. ஆமா. ஒரு நாள் ஒரு ஈவெண்ட் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஈவெண்ட்ஸ் வந்து அங்கதான் இருந்து பண்ணணும். அது நம்ம ஃபேமிலியில வந்து பண்ண மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கு. நல்லா நம்மளை பார்த்துக்கினாங்க அவங்க. ஒரு ஈவெண்ட்லேயே வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பட்டுக்கோட்டைக்கும் நான் போய் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தேன். விஜயகுமார் சார் வீடு தான் அங்கே போயிட்டு மேக்கப் பண்ணியிருந்தோம். அதுவும் ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ஃபேமிலி ஆக்சுவலி பெரிய ஃபேமிலி, நிறைய உமன்ஸ் இருப்பாங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் மேக்கப் போட்டீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அருண் விஜய் சாரோட ஒய்ஃப்க்கு, விஜயகுமார் சாரோட ஒய்ஃப்க்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேருக்கு வந்து பண்ணியிருப்போம். ஆனால் கொடுத்தது வந்து ஷார்ட் டைம் தான். அந்த பட்டுக்கோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தான் கொடுத்தாங்க. அத்தனை பேருக்குமே வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நாங்கள் நிறைய டீம் இட்டுட்டு போயிருந்தோம். நாங்கள் போனது வந்து ஒரு 12 to 13 மெம்பர்ஸ் போயிருந்தோம். அந்த இது பார்க்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் படம் ஞாபகம் தான் வரும். ஆமா, இவங்க பண்ற அட்டகாசம், நம்மளோட டீம் அட்டகாசம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சொல்லுவாங்க, டே பெரிய பேலஸ்டா, பார்த்து நிதானமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா விஜயகுமார் சாருக்கு என்ன சொல்ற வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணும். பசங்க ஸ்ப்ரே அந்த டேபிள் அழகான டேபிள் மேல ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருப்பாங்க. எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டம்னு டேபிள் மேல எல்லாம் போடுவாங்க. நான் இப்படி பாக்குறது, டே என்னடா இது பெரிய ஆர்டர்டா, அது ஏன்டா அது ஒரு காமெடியா பசங்கிட்ட ஜாலியா பேசுறது, அது ஒரு இதுவா போச்சு, பண்ணா போயிடுச்சு. சூப்பர் சூப்பர். சோ இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ், இப்போ விஜயகுமார் சார் ஃபேமிலிக்கு அனிதா மேம்க்கு இப்போ எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் டைரக்டா என்ன, அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, அந்த ஒரு கிரெடிட் நமக்கு கிடைக்குது, பெரிய விஷயம். ஓகே. இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் நீங்க மேக்கப் போட்டுருக்கீங்க. எந்த செலிபிரிட்டிக்கு மேக்கப் போடும்போது உண்மையிலே பயந்தீங்க? நான் பயந்தது வந்து ராதா மேம்க்கு. ராதா மேம்க்கு என்னன்னு தெரியல, ரொம்ப சீனியர். இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணதோட அவங்க ஒரு சீனியர், எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க எப்படின்னு அனுப்புவாங்கன்ற ஒரு பயமாவே போனேன். ஆனா அவங்கள மாதிரி ஜாலியா யாருமே கிடையாது. வாரத்தான் சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்ற, அவங்க பேசுறதே ஒரு குழந்தைத்தனமா இருக்கும்.
அது பார்ப்போம். நானும் ரொம்ப பயந்து போனது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே. அப்புறம் கார்த்திகா நாயருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஆமா டிஃப்ரெண்ட்டாக அவங்க இருந்தது. டாட்டர். ஆமா. ஆமாம், அவங்களுக்கு நான் மெஹந்தி ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தேன். ம். அதுவும் ரொம்ப நல்ல வைரலாக ஆயிடுச்சு. எல்லாருக்குமே மேக்கப் பிடிச்சிருந்தது. ஓகே. கார்த்திகா நாயரோட சிஸ்டருக்கும் பண்ணியிருந்தோம். ம். மேம்க்கு எல்லாருக்குமே வந்து பண்ணது. எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஓகே. ஸோ வந்து இப்போ பொதுவா சொல்லப்போனா மேக்கப்னா அது வந்து பெண்களுக்கான விஷயம் அப்படிங்கிறது போய் இப்போ ஆண்களும் அதுக்குள்ள வந்துட்டாங்க. நிறைய செலிபிரிட்டிஸும் கூட ஐ மீன் ஜென்ட்ஸ் ஆக்டர்ஸ் கூட வந்து உங்ககிட்ட நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. புகழ் கூட ரீசெண்டா பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து யாருக்கு மேக்கப் ஜென்ஸுக்கு போடும்போது செமையா என்னை ஓட்டிகிட்டே இருந்தாங்க, கலாய்ச்சிட்டே இருந்தாங்க ஒன்று ஒன்று பண்ணுறதுக்குன்னா யார் பண்ணா அப்படி? அந்த மாதிரிலாம் காமெடி இல்லை. ஓகே. ஒர்க்குன்னு தான் நான் எனக்கு ரொம்ப டெடிகேஷனாக ஆகிடுவேன் அந்த ஓகே. டைமில். அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக வந்து எடுக்கிறது. புகழ் சாலும் நல்ல ஜாலி டைப் தான் அவங்க. ஓகே. நான் பண்ணும் போதே வந்து நல்ல இல்லை ஜாலியாக ஏன்னா அவருக்கு ஹேர் நிறையா இருக்கும், உங்களுக்கு அது நல்லா கொஞ்சம் ஆமா, வாட்டமா அதுதான் இருந்திருக்குமே. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. அது ஓகே. ஃப்ரிஸி ஹேரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணி, ம். அதுக்கப்புறம் அந்த பிரைட் வந்து அதுலேயே வந்து 3-4 ஸ்டைலுக்கு வந்து சார் காமிச்சு, சரி இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமான்னு வேரியேஷன் காமிச்சாங்க. அதில் பிரைட் மாதிரி கொடுத்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம். அதுவும் ரொம்ப ரீச் ஆச்சு அந்த ஓகே. ஃபோட்டோ ஷூட். ஓகே. ஸோ வேற எந்த செலிபிரிட்டிக்கு நீங்க மேக்கப் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் இருக்காங்க, எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஓகே. யாராவது டக்குன்னு மைண்டுக்கு வர ஒரு ஆள்? த்ரிஷா மேம் தான் ரொம்ப நாள் வெயிட்டிங்ல இருக்காங்க. சூப்பர். ஏன் த்ரிஷா மேம்? அப்படியே எல்லாம் இல்லை. ம். நான் ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்தேன், அவங்களுக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு. ஓகே. அதுதான் அதனால கூடிய சீக்கிரம் உங்க கனவு நினைவாகட்டும். ஓகே. சந்தோஷம். ஸோ த்ரிஷா மேம் அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ண சொல்லுங்க. எந்த மேக்கப் இது வரைக்கும் நீங்க பார்த்த படங்கள்லயே உங்களுக்கு பெஸ்ட் மேக்கப்னா எந்த படத்துல இருந்துச்சு? எந்த படம் எந்த படம்? கேட்குறீங்களா? எந்த லுக்ல பார்க்கும்போது பா நான் பண்ண மாதிரி பண்ணிருக்காங்களேப்பா அப்படின்னா எது எது? பொன்னியின் செல்வன் ரொம்ப அழகா இருந்தாங்க அவங்க. ஓகே. இருக்கிறதோட அதுல ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப், ம். எல்லாமே ரொம்ப அந்த சூப்பரா ஹோல் இருந்தது. ட்ரெஸ் ஆமா, அந்த அந்த நெக்லஸ் ட்ரெஸ், எல்லாமே. காஸ்டியூம், ஜுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது அதுல. ஓகே. த்ரிஷா மேம் பார்த்துட்டு அவங்களோட பெரிய ஃபேனுன்னு சொல்லலாம். ஓகே. நம்ம ஸ்டுடியோல வந்து அவங்க அதே மாதிரி எனக்கு மேக்கப் வேணும் அப்படின்னு கேட்டு, அதுவும் கொஞ்சம் நல்லா வைரலா போச்சு அந்த இது ஓகே. ஆனா பார்த்தீங்கன்னா. நிறைய பேர் அந்த டைம்ல அந்த மேக்கப் ஆமா, போட்டாங்க. மேக்கப் ஓகே. போட்டிருந்தாங்க. எனக்கு அதே மாதிரி மேக்கப் பண்ணி கொடுங்கன்னாங்க. ஓகே. அவங்க ஹஸ்பண்டும் அதே மாதிரி மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன வந்தியத்தேவன் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க? ஆமா, அவங்களும் பண்ணியிருந்தாங்க. ஓகே. எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பியூட்டிஃபுல் கப்புள்ஸ் அவங்க. ஓகே. ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. செமையா இருக்கு. ஆக்சுவலி இப்ப அதுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்க ஓகே இல்ல, நீங்க காஸ்டியூம் நாங்க எல்லாமே அரேஞ்ச் நீங்களே பண்ணிட்டோம். அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. நாங்களே அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஓகே. நாங்க. இது இது வந்து அப்போ வந்து ஒரு தீம் பேஸ்டு ஒரு கண்டென்ட்டாவே ஆமா, உருவாக்கலாம் போல இருக்கு. ஒரு பேக்ட்ராப்ல இருந்து ஆ. என்ன சொல்றது, அந்த யூஸ் பண்ற அந்த எக்யூப்மெண்ட்ஸ், ம். டூல்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம் நாங்க. அந்த ஜுவல்ல இருந்து ஓகே. அவங்களும் ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. டைலாக்லாம் வேற பேசியிருந்தாங்க. அந்த ஓகே. வீடியோல பாத்தீங்கன்னா அழகா டைலாக் பேசியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓகே சூப்பர். ஸோ உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஒரு பெஸ்ட் பாராட்டுனா யார்கிட்ட இருந்து வந்துச்சு? எனக்கு இப்பயும் பாத்தீங்கன்னா வந்து இந்து சிஸ்டர் சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அனிதா மேம் இதில் வந்து எனக்கு நிறைய பாராட்டு கிடைச்சிது. நிறைய பேர் நிறைய கேட்டிருக்காங்க. தியா வெட்டிங்கை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்கன்ற ஃபீட்பேக் கிடைச்சிருந்தது. ஓகே. அது ரொம்ப சந்தோஷமா ஓகே. இருந்தது. ஏன்னா வெங்கட் பிரபு சார் ஏதாவது கோட்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாரா? அது அப்கமிங் நல்லா பண்றமா நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னாரா? இல்ல. அதெல்லாம் எதுவுமே ஸோ வந்து இந்த பிரைடல் மேக்கப்ஸ் பண்றீங்க, செலிபிரிட்டிஸ்க்கு நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அது மூலியமா சினிமா ஆஃபர்ஸ் ஏதாவது வந்துச்சா? வந்ததுன்னு சொல்லலாம். ம். ராதா மேம் வந்து அவங்களோட இதுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே. மேக்கப் அவங்களுக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. ம் ம் ம். அவங்களோட என்ன சொல்கிறது, அந்த கார்த்திகா நாயர் அவங்களுக்கு ராதா மேம்க்குலாம் பண்ணும்போது நல்லா மிங்கிள் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ பயந்துட்டு போனேனே, அப்படிலாம் இப்போ கிடையவே கிடையாது. ஓகே. நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரியே அவங்க நல்லா ட்ரீட் பண்ணாங்க. ஓகே. அவங்களுக்கு மேக்கப் பிடிச்சனால சினிமா சான்ஸ் எதனா வேணுமாடா, நீங்கள் வந்து இதுக்கு வரீங்களா, நீங்கள் ஓகே. பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஓகே. நான் தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஏன்னா நம்ம கிளைண்ட்ஸே வந்து நிறைய ஆ பார்க்க ஆ. வேண்டியது இருக்கும். இப்போ ஸ்டுடியோ ஒர்க்கும் கரெக்டாக இருக்குது. அதுவே ஃபேமிலியும் பார்த்துக்கணும். அதனால நான் வந்து போகல இது. ஓகே. ஸோ இப்போ சப்போஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட் த்ரிஷா மேம் படத்துக்கு நீங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொன்னா போவீங்களா மாட்டீங்களா? பெரிய கேள்விக்குறிகள். இல்ல நடக்கும்ல. ஏன்னா இப்ப அவங்க கேக்குறாங்கன்னா இப்ப அப்படியே வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எப்படி டேக்கிள் பண்ணி இல்ல நான் போயிட்டு வரேன் நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு விட்டு போவீங்களா? என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறேன். தெரியல அந்த டைம்ல எப்படி வருதோ சான்ஸ். ஆனா ரொம்ப ஓகே. சந்தோஷம், பண்றதுக்கு ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு. ஓகே. அந்த டைம்ல எப்படின்னு தெரியல எனக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டாப் 5 ஹீரோயின்ஸ் பேர் சொல்றேன். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மேக்கப் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்க சஜஷன். ஓகே. அதனால ஃபர்ஸ்ட் த்ரிஷா மேம் நான் கேட்டேன். நீங்க ஒரு படம் சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்து நயன்தாரா மேம். அந்த ராஜா ராணில பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து அந்த புஃபே வச்சது அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஓகே. பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலுமே அதுதான் வந்து அந்த கிளிப்பே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஓகே. டிக் டிக் கிளிப் வந்து அது போட்டே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே. அதுதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. எனக்கு அவங்களோட லுக் ரொம்ப பிடிக்கும். ஸ்மோக்கி ஐஸ் நிறைய ம் போடுவாங்க அவங்க. ம்.
அந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ சமந்தா அவர்களுக்கு வந்து என்ன மாதிரி மேக்கப் போட்டால் உங்களுக்கு ஓகே நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த படத்தோட லுக் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நோ மேக்கப் லுக் அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஓகே மேக்கப் போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரியும் இருக்கணும். ஓகே. ஆனா அது அந்த போட்டிருப்பாங்க, ஆனா போடாத மாதிரி இருக்கணும்ன்றது தான் ட்ரெண்டிங் இப்போ. ஓகே நோ மேக்கப் லுக் அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும், அவங்களுக்கு சமந்தா மேம். ஓகே. எந்த படத்தோட லுக் உங்களுக்கு ஃபேவரெட்டு? தெரி படத்துல அந்த அந்த லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே. ஸோ வந்து அடுத்து நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா அவங்களுக்கு என்ன மாதிரி லுக் போட்டால் என்ன அவங்க மாதிரி ஏற்கனவே மேக்கப் பல நல்லா பல இருக்கும்? பலன்னு இருப்பாங்க. கிளாஸ் ஸ்கின் மேக்கப் அது பாத்தீங்கன்னா ஓகே இன்னும் இப்போ ட்ரெண்டிங் போயிட்டே இருக்கு. ஓகே. நல்ல பல பலன்னு இருக்கிறதுக்கு கிளாஸ் ஸ்கின் மேக்கப் ரொம்ப அழகா இருக்கும் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பார்க்க. காஸ்ட்லியா? அது கிளாஸ் கிளாஸ் ஸ்கின் மேக்கப் பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட்ஸ்ல இருந்து டெக்னிக்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் தான் அது. ஓகே. நார்மல் பீப்புள்ஸ்லாம் அப்ரோச் பண்ணுறாங்களா அதோட எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு? வந்து இப்போ வெட்டிங்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஸ்கின் மேக்கப்லாம் நிறைய கேக்குறாங்க இப்போ. ஓகே. அதெல்லாம் அது அதுல வருது. இப்போ போயிட்டு தான் இருக்கு இப்போ. ஓகே ஓகே பிரைட்ஸ் எல்லாம் இப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாமே தெரியுது இப்போ. ஓகே. எல்லாருமே செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு ஒரு ஆமா, ஒரு மேக்கப் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருமே இப்போ செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு தான் வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் அவங்களுக்கு என்ன மாதிரி மேக்கப் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் கிளாஸ் ஸ்கின் கிளாஸ் சொல்லலாம். தான் நல்லா இருக்கும். ஸோ அதுவே இப்போ அது நான் ரீசெண்டா ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தேன். ம் அந்த போட்டோ ஷூட்ல நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் வந்து பிரியங்கா மோகன் மாதிரி இருக்கு, பிரியங்கா மோகன் மாதிரி இருக்குன்ட்டு அந்த ஃபீட்பேக் ஓகே இருந்துட்டே இருக்கும். என்னோட இன்ஸ்டால பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே அதுவும் பாத்தீங்கன்னா 1.4 மில்லியன் கிட்ட ரீச் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த மேக்கப்னு சொன்னதும் எனக்கு விஷயம் ஞாபகம் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மலான உமன்ஸ் வந்து நயன்தாரா மாதிரி மேக்கப் போட்டு பார்ப்பாங்க. ஐ மீன் ஃபேஸே நயன்தாரா மாதிரி மாறிடும். அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் ஒருத்தவங்க ஃபேஸை மறைச்சு இன்னொருத்தவங்க ஃபேஸாக கொண்டு வர்றது அது சாத்தியமா அது? அவங்கள மாதிரி ஓரளவுக்கு இருக்கணும். ஓகே அதுக்கப்புறம் கான்டோர்ல வந்து மாத்த முடியும். ம் இப்போ என்ன சொல்றது, ஒரு சப்பியான பொண்ணை இட்டுட்டு வந்து பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஓகே இப்போ ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருந்து கான்டோர் லுக் வந்து பண்ணா நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம். அந்த ஐப்ரோஸ்ல இருந்து அந்த ஷார்ப்னஸ்ல இருந்து எடுத்துட்டு வரலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து கேட்டுருக்கலாம் மேம் எனக்கு நயன்தாரா மாதிரி என் ஆக்குங்க அப்படின்னு ஏதாவது வந்து நிறைய கேட்டிருக்காங்களா? பேர் கேட்டிருக்காங்க. ஓகே. அது எவ்வளோ சவாலாக இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரு சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்துடும். ஒரு சில பேருக்கு வராதுன்னு சொல்லிட்டீங்களா? இல்லை உங்களுக்கு பண்ண முடியாது அப்படி தான் சொல்லியிருக்கீங்களா? இல்ல அவங்கவுங்க ஃபேஸ் தகுந்த மாதிரி அவங்க ஆக மொத்தத்துல அழகா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே உங்கள மாதிரி தான் அவங்க இருக்கணும், அவங்கள மாதிரி நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே. அவங்களுக்கு எவ்வளவு அழகு பண்ணணுமோ அவ்வளவு அழகு பண்ணி தான் நாங்க அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணி அனுப்பிங்க. யாரோட எந்த ஹீரோயின் மாதிரி வந்து நிறைய பேர் மேக்கப் போட கேட்டிருக்காங்க இது வரைக்கும்? நிறைய நயன்தாரா மேம் கேட்பாங்க, ம் ஐஸ்வர்யா ராய் மாதிரி கேட்பாங்க. ஓகே ஐஸ்வர்யா ராய் இருக்கு, ஓகே. அவ்வளவுதான். மத்தபடி ஸோ வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதா சொன்னீங்க. ஸோ வந்து அவர் தான் பிரேம்ஜி சாருக்கு பண்ணாரா? அவங்க தான் வந்து நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்து க்ரூமிங் பண்ணது ஃபுல்லாவே. ஓகே அவங்க தான் வந்து நான் கிட்டத்தட்ட அவர் தான் இந்த ஃபீல்டில் வந்து நான் புதுசுன்னு சொல்லலாம், நான் 4 இயர்ஸ் எல்லாம் இருக்கேன். ஓகே அவர் ரொம்ப வருஷமா இருக்காரு இந்த ஃபீல்டில். ஓகே. அவர் தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அதில்? ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். என்ன அமிச்சதே இதுதான், நீ போயிட்டு இதை லேர்ன் பண்ணிட்டு வா இந்த ஃபீல்டுன்னு சொன்னதே அவங்க தான். ஓகே ஓகே இப்போ அவங்களுக்கு ஆக்சுவலாக அவர் சோஷியல் மீடியாவில் இருக்கவே மாட்டார். ஓ அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஓகே நான் தான் சோஷியல் மீடியாவில் இருக்கேன். ஓகே இப்போதான் நானே அடம் பிடிச்சி காந்தி குரூம் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு பேஜ் ஓபன் அவருக்கு பண்ணிருக்கேன். இப்போதான் ஓப்பன் இப்போதான் பண்ணிருக்கீங்க? ஓபன் பண்ண ஒரு 5 days முன்னாடி தான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே சூப்பர். ஆனா ஏன் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. ஓகே ஆனா அந்த சோஷியல் மீடியாவுக்கு எடுத்துட்டு வரல. ஏன் வரல? அது வெளியே தெரிஞ்சதானே நமக்கு. அவருக்கு பிடிக்கல. இப்போதான் நான் அடம் பிடிச்சி இட்டுட்டு வந்தேன். ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்கள் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதில் உங்கள் ஹஸ்பண்டோட ஒர்க்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். இப்போதான் ரீசெண்டா போட்டிருக்கேன் ஒர்க்ஸ் எல்லாம் அவங்களது. இப்போ அந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அவர்தான் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு அவங்க பேஜ். ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ மெயினா அவரோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வந்து ஹேர் கட். ம் ரொம்ப என்ன மாதிரி ஹேர் கட் கேட்டாலும் வந்து ரொம்ப அழகா எந்த இடத்துலயுமே செட் ஆகாதவங்க இங்க எடுத்துட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி லுக் கொடுங்கன்னா எக்ஸாக்டா பெர்ஃபெக்ட்டா வந்து அந்த ஓகே லுக் எடுத்துட்டு வந்துருவாரு. ஓகே. அதுதாங்க அதுதான் அவரோட டேலண்ட். ஜென்ஸுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அதான். ஒரு அதுதான். ஒரு ஒழுங்கான ஒரு பார்பர் கிடைக்காம தான் அவன் தேடுவான். அதுவும் அதுதான் அது வந்து இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் அது கிட்ட வந்து வந்தா பெர்ஃபெக்ட்டா வந்து நிறைய பேர் இங்க போனேன் அங்க போனேன் எனக்கு இங்க நல்லா செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஹேர் கட்ல தான் ரொம்ப ஸ்பெஷல். சரி ஓகே. அப்போ யாராவது வந்து நல்ல முடிவெட்டாத ஆள் இல்லை கிடைக்காம இருந்தாங்கன்னா அவங்க இங்கே வந்தால் கிடைச்சிரும் அவங்களுக்கு. ப்ளஸ் வந்து ஃபைபர் ஒர்க். ஓகே ஃபைபர் ஒர்க் வந்து நிறைய அதுவும் ட்ரெண்டிங்கா இங்க போயிட்டு இருக்கு. சரி அந்த ஃபைபர் சொல்றீங்களா? அது எவ்வளோ நாள் அது எவ்வளோ நேரம் வரைக்கும் வந்து அது 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 வந்து நல்லா அந்த பண்ணிக்கலாம்? ஈவெண்ட் முடிகிற வரைக்குமே இருக்கும். ஓகே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இப்போ ஒன்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த ஈவெண்ட் டோட்டலாக எண்ட் ஆகிற வரைக்குமே அது ஒன்று மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்குமே அப்படியே தான் இருக்கும். எதுவுமே நம்மளுக்கு ஓகே. ஒன்றுமே ஆகாது. அது 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 மறுநாள்னா இப்போ நைட் தூங்கும்போது கூட ஒன்றும் ஆகாதா அது? ஒன்றுமே ஜஸ்ட் அது பவுடர் தான். ஓகே. அதனால எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் நம்மளுக்கு பவுடர் பேஸும் வரும், ஸ்ப்ரே பேஸ்லேயும் வரும். நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஸ்வெட் ஆனால் அது ஏதாவது அந்த மாதிரிலாம் அந்த கிடையாது. மாதிரிலாம் ஆகாது? அந்த மாதிரிலாம் எதுவுமே ஓகே ஆகாது. ஓகே. ஏன்னா ஒரு ஹிந்தி படத்தில் பாலான்னு ஒரு படம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஹீரோ வந்து
அவர் வந்து வழுக்க தலையாக இருப்பார். ஸோ அவர் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டே இருப்பார். அதில் வந்து ஒன்று பண்ணும்போது இந்த ஃபைபர் யூஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றி ஒழுகிடும். அதனால கேட்டேன் நான். அந்த பயம் இருக்கு ஒரு சில பேருக்கு. அதனால தான் கேட்குறது. அது பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கான காரணம் அதுவாக இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் நடக்காது இல்லை. நான் தான் சொன்னேன், ஓரளவுக்கு முடி இருந்ததுன்னா ஃபைபர் ஒர்க் போட்டு பண்ணலாம். ஓகே. சுத்தமாவே முடி இல்ல, அப்ப ஃபைபர் ஒர்க்னா அது பார்க்கவும் அசிங்கமா இருக்கும், நல்லாவும் இருக்காது. அது சஜஸ்டபிள் கிடையாது. ஓகே ஓகே. டென்சிட்டி கம்மியாக தான் இன்க்ரீஸ் பண்ணி ஆமா, காட்டலாம். இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.